ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய தேவன் எந்த காலத்திலையும் நம்முடைய தேவன். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நினைத்து கூட நம்மால் பார்க்க முடியாது. அந்த ஆண்டவராகிய கர்த்தரை எந்த காலத்திலையும் நாம் சோதரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை சோதரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பான். இயேசு ராஜனை சோதரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பான். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அச்சு போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அச்சு போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா. எந்த நேரத்திலையும் எப்போதும் எங்களுக்கு ஒத்தாசை நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசமடை செய்கிற தேவன் நீர். எங்கள் இந்தியா தேசம் முழுவதும், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை பகுதி, உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலையும், சின்ன கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், ஆண்டவரே எல்லா இடங்களிலும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவை உள்ளவர்கள், பசி தாகம் உள்ளவர்கள், ஆண்டவரே உண்மை தெய்வத்தை தேடி அலைகிற பிள்ளைகள், ஆண்டவரே அவர்கள் உண்மை தேடி கண்டடையத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு இணைய, ஆவியிலே இணைய யாரையெல்லாம் நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அவளை எங்களோடு இந்த ஊழியத்தோடு ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரை வெளியிடுகிற அந்த வீடியோவோடு கர்த்தாவை இணைந்திருக்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உங்களை கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ராக்காலத்தின் நன்மைகள் என்ன. இன்றைக்கு பொதுவாக நாம் எல்லாம் விரும்புகிறது என்ன காலம்? பகற்காலம். ஏன்னா பகற்காலத்தில் தான் நிறைய நம்ம காலையில் வேலைகள் பண்ணுகிறோம். படிக்க போகிறதோ, வேலைக்கு போகிறதோ, காலேஜ் போகிறதோ, பல காரியங்கள் நமக்கு பகல் பொழுது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகல் நேரங்கள் நம்மளை பிரயாசத்தின் பலனை காண உழைக்கிற நேரங்கள், இந்த உலகத்திற்கு தென்படுகிற நேரங்கள். ஏன்னா அநேகருக்கு அந்த பகல் பொழுது எப்போ வரும்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குடிகாரனாக இருக்கிறாங்கன்னா நைட் குடிச்சிட்டு எப்படா பகல் பொழுது விடியும், நம்ம காலையிலே போய் சாராயம் குடிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது மது பானங்கள் குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் பாருங்கள், பிள்ளைகள், சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, எப்போ விடியுமோ தெரியலையே, போய் நான் என்னுடைய நண்பர்களை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஒரு மகன் மட்டும் லீவு போடவே எப்போவுமே விரும்பவே மாட்டான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இங்கே இல்லாத ஒரு சந்தோஷம், வீட்டில் இல்லாத ஒரு சந்தோஷம் அவனுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, நண்பர்கள் கிட்ட தான். அதனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு லீவே போட மாட்டான்.
காலேஜுக்கும் அப்படி தான், ஸ்கூலுக்கும் அப்படி தான், இப்போ வேலைக்கும் அப்படி தான். ஆனால் மற்ற 2 பிள்ளைகளுக்கும் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் பிடிக்கும். எப்படா நம்ம லீவ் போடலாம், ஏற்கனவே லீவ் கொடுத்தா இன்னும் 2 நாள் சேர்த்து எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மாதிரி சில நேரத்தில் வயதானவங்க, ரொம்ப வயது முதிர்ந்து படுத்த படுக்கையாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லோரும் தூங்கும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் சில பேருக்கு. அப்போ எப்படா நம்ம காலையில் எல்லோரும் எழும்புவாங்க, நம்ம எப்போ எல்லோரையும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பகல் காலத்துக்காக ஏங்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கடன்காரனுக்கு ஒழித்து கொள்றதுக்கு, இல்லைன்னா பொல்லாத மனிதர்களுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எப்போ அந்த ராக்காலம் வரும், நான் கண்ணை மூடி தூங்க மாட்டேனா, ஒரு ஷெல்டரில் போய் அடைந்து கொள்ள மாட்டேனான்னு ஏங்குவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பகற்காலம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகற்காலத்தில் என்ன செய்வோம், நல்லா பாடல் பாடுவோம், ஆராதிப்போம், துதிப்பெல்லாம் செய்வோம். ஆனால் ராக்காலம் விரும்பத்தகாத ஒரு காலமாக காணப்படலாம். ஆனால் அந்த ராக்காலத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இதுக்கு முதலாவது சங்கீதம் 77 6-12 வசனம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்து கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இப்போ ராக்காலம் ஒருவரும் கடக்கக்கூடாத ஒரு ராக்காலம்னு இயேசு சொல்கிறார். இது பகற்காலம். நான் என்ன செய்கிறேன், குருடனுக்கு பார்வை கொடுக்கிறேன், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை தருகிறேன், பிசாசின் பிடியில் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறேன், சத்தியத்தை அறிவிக்கிறேன், அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இதுக்கு நம்ம ஆதாரமாக யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லுகிறார். எப்போவுமே குறைவுபட்டவங்களை பார்க்கும்போது ஒரு சிலர் அவங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை எல்லாமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு வெளிப்பிரகாரமாக பார்க்குறதுக்கு, அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும்போது அவங்களால் என்ன செய்ய முடியாது, கஷ்டப்படுகிறவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அது வியாதியாக இருக்கலாம், இல்லை மற்ற காரியங்களாக காணப்படலாம். அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட ஒரு சில காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும்போது அவங்களுடைய நினைப்பு என்னென்னா, இவங்க என்ன பாவம் செய்தாங்களோ அதனால்தான் இப்படி இருக்கிறாங்க. அப்படி தான் அந்த பிறவி குருடனை பார்த்து சீஷர்களே அப்படி நினைக்கிறாங்க, யார் செய்த பாவம் இவன் இப்படி இருக்கிறானே. இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவன் வாழ்க்கையில் வெளிப்படும் இல்லை, அப்போ உலகமே அதிசயிக்கும். அதற்காகத்தான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இப்பொழுது பகற்காலமாக இருக்கிறது, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறாரு. இன்றைக்கி உங்களையும் என்னையும் போன்ற பிள்ளைகளை கொண்டு தேவன் அற்புதங்கள் செய்கிறாரு. தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இல்லைனா எப்படி நம்ம இன்றைக்கி எங்கே இருப்போமோ தெரியாது. ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தில் மோசமான ஒரு சூழ்நிலையில் நடு தெருவில் தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி நம்ம நிற்கிறோம், நம்ம குடும்பம் நிற்குது, நம்மையும் தேவன் வாழ வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு காரியம், தேவனுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டு இருக்கிறதின் மூலமாகத்தான் அவர் இரக்கம். இப்போது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று ஒன்று வரும். இன்றைக்கும் சில சுவிசேஷத்துக்கான வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அதனால் என்ன ஒரு தீமைன்னு சொன்னால், சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் விடுதலை கிடைக்கும். தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் போது தான் அந்த இடங்களில் விடுதலை கிடைக்கும். வானமண்டலத்தின் சேலைகள் அப்புறப்படுத்தப்பட முடியும். ஆனால் சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்க பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் அந்த தெருக்களில் போக முடியாது, அந்த மாவட்டங்களில் மாநிலங்களில் போக முடியாது, ஒரு குடும்பத்திற்குள்ளாக போக முடியாது. அதனால் என்ன ஆகும், பிசாசின் சாம்ராஜ்யம் அது அழிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து எதற்கு உலகத்துக்கு வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு.
அது எப்படி அழிக்க முடியும்? உங்களை என்னை போன்று ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகளை கொண்டு பிசாசின் கிரைகளை அழிக்கிறார். இப்போ அதற்கு கூட வாசல்கள் அடைக்கப்படும் போது நம்முடைய தேசம், நம்முடைய நாடுகள் தான் ரொம்ப ஒரு கடினமான, அவர்களுடைய இழப்பு அவர்களுக்கு தான் அதிகமாக. அப்போது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இனி வர இருக்கிறது. நான் உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன். நீங்கள் கூட ஒளியாக இருங்க. இருள் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், வாழ்க்கையில் வாழ தெரியாத உலகம், அடிக்ட் ஆகிட்டு ஒரு பாவத்துக்கு வெளியே வர முடியாத திகைத்து நிற்கிற ஒரு உலகம், மாயையான காரியங்களை நம்பி நம்பி அதன் பின்பு மோசம் போய் இன்றைக்கு அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, அதற்கு பிறகு இவர் என்ன செய்தாரா? தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே போய் கழுவு அப்படின்னா அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே போய் கழுவும் போது அவன் பார்வை அடைந்தான். தேவனுடைய அதிசயக்கிரி அவனிடத்தில் வெளிப்பட்டது. எல்லோரும் பிரமித்தாங்க. இவன் குருடன் ஆயிற்றே, இவனுக்கு எப்படி கண்கள் திறந்தது? யார் இவனை சுகப்படுத்தினது? அப்போ பார்க்கும்போது சிலர் இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தானே, இவன் தானா, இல்லை வேறு இவனை போலவே யாராவது இருக்காங்களா? பேசிக்கொள்ளுகிறாங்க. அவன் சொல்கிறான், நான் தான். அப்போ உன் கண் எப்படி திறக்கப்பட்டது? இயேசு என்கிறவர் இந்த மாதிரி செய்தார், நான் சுகமானேன்னு சொல்கிறான். அந்த இடத்துல பாருங்கள், தேவனுடைய கிரியை அடக்கி வைக்க முடியல. இன்றைக்கி உலகம் அநேக உண்மைகளை அடக்கி வைக்க பிரயாசப்படுகிறது. ஆனால் கட்டாயமாக அது வெளிப்படுத்தப்படும் ஒரு நாளில். அப்படித்தான் இங்கே தேவனுடைய கிரியை வெளிப்பட்டது. இப்போ அந்த ராக்காலம் மாறி அவனது வாழ்க்கையிலே ஒளியின் காலங்கள், வெளிச்சத்தின் காலங்கள் பிறந்தது. அவனுடைய குருடனாக இருந்து பிச்சை கேட்டிருந்த நிலைமை மாறி அவன் நல்ல ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்கு நேராக கடந்து சென்றான். இந்த இடத்துல 77வது சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிறேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். ராக்காலத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல்ல நம்ம பார்த்தோம், ராக்காலத்தில் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய பாடலை நான் நினைக்கிறேன் என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இந்த பாடலை நான் நினைத்து என்னுடைய இருதயத்தோடு பேசிக்கொள்ளுகிறேன். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கர்த்தருடைய வலது கருத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இதுவரைக்கும் நான் சிங்கத்திலேருந்து கிட்ட இருந்தோம், காண்டாமிருகத்துக்கிட்ட இருந்தோம், எப்படிலாம் காப்பாற்றப்பட்டேன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் வீட்டில் இருந்த கொஞ்சம் பொருள் எப்படி பெருகிச்சு. நான் என்னுடைய இருக்கிறதை நான் முழுமையாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது என் களஞ்சியம் எப்படி பரிபூர்ணமாயிடுச்சு. இதெல்லாம் நான் ராக்காலத்திலே, இரவு நேரத்திலே, ராக்காலத்திலே, ஒருவரும் இல்லாத தனிமையின் பாதையிலே, ஒருவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாதபடி இருக்கிற நேரங்களிலே, ஒருவேளை வியாதி விகினத்தின் நேரத்திலே, சத்துருவின் பயமுறுத்துதல்கள் வருகிற நேரத்திலே நான் என்ன செய்வேன்? நான் ராத்திரியெல்லாம் நான் என் இருதயத்தோடு பேசிக்கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஏன்னா ஆவி முறிஞ்சு போயிடுச்சுன்னா முறிந்த ஆவியை யாராலும் சீர்படுத்த முடியாது. அதான் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இல்லை சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் வசனம், ஆண்டவர் நித்திய காலமாக என்னை தள்ளிவிடுவாரோ? இனி தயையே கிடையாதா? இனி கிருபை இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை மாறிடுச்சா? இரக்கம் இல்லையா என்றெல்லாம் நினைத்தேன். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம், இதை பற்றி நான் நினைக்கக்கூடாது, என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய கரத்தில் உள்ள வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், உம் செயல்களை நினைவு கூறுவேன். 11ஆம் வசனம், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். ராக்காலத்தில் இப்படிலாம் யோசித்து பார்க்கணும். சில பேர் நல்லா இருக்கிற நேரத்துலையும் தேவனை யோசிக்க மாட்டாங்க. ராக்காலம் வரும்போதும் கஷ்டகாலம் வரும்போதும் இப்படிப்பட்ட விதத்தில் யோசிக்க மாட்டாங்க. அதுதான் அவளுடைய வாழ்க்கையிலுடைய ஒரு தீமை. வாசிக்கிறோம், உடைய கிரிகளெல்லாம் தியானிக்கிறேன், உடைய செயல்களெல்லாம் யோசிப்பேன் என்றேன். உங்களுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, அது மாதிரி நடத்துகிறீர். உம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் என்றெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ராக்காலத்திலே நாம் எதிர்மறையாக விசுவாசத்தை அறிக்கையிடவும்,
நம் சூழ்நிலைக்கு எதிர்மறையாக செயல்படவும் வேணும்னு இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ராக்காலத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? இரவு நேரத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? நம்ம அதை யோசித்து பார்க்கணும். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அநேகருக்கு ராக்காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது உறங்குவதற்கு தூக்கம் வராது. சில நேரத்தில் பிபி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க கண்களையே மூட மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு மெடிசன் நம்ம கொடுத்து பார்த்தாலும் கண்களை மூட முடியாது. கண்ணு மூடணுன்னா அந்த கண்ணுக்குள்ளேயே அவங்களுக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கும். அந்த மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்க முடியாது. அப்படிலாம் பல காரியங்கள் உண்டு. நம்ம யாராவது சுகவீன பலவீனமாக இருக்கவங்கள உத்து நோக்கணும்னா நல்லா இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவலைப்பட்டு அந்த நினைவுகள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காதான், என் கண்கள் மூட முடியாதான்னு இயங்குகிற அநேக காலங்கள் கூட உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உறங்காதபடிக்கு நீர் என் கண்ணிமைகளை பிடித்து கொண்டு இருக்கிறீர். என் கண்ணிமைகள், இதில் நான் சங்கீதம் 77 4 நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். இதில் அனுபவப்பட்டீங்கன்னா தெரியும். அந்த தூங்க முடியாதபடி இரத்த அழுத்தத்தினால, மூளையில் சில பிரச்சனைகளால் பலவித போராட்டங்களை சந்திக்கும்போது அவங்க படுகிற கஷ்டங்கள் எப்படிப்பட்டது ஒருவேளை அனுபவித்தா தெரியும், இல்லை அனுபவிக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும். அவ்வளவு கடினமான பாதை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே உம் கிரியைகளை யோசிப்பேன். எப்படி நீர் பிறவி குருடனுக்கு சுகம் கொடுத்தீர் யோசிப்பேன். மரித்து 4 நாளான லாசருவை எழுப்பினேன் நான் யோசிப்பேன். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போக வேண்டும். ராக்காலத்தில் உன்னத பாட்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராக்காலத்திலே என் ஆத்துமநேசரை தேடினேன். இதை நம்ம வாசிக்கும்போது உன்னத பாட்டு 3 முதல் 4 சிலர் பேருக்கு பார்த்திங்கன்னா விடிய விடிய வேலைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆசையாக அதை ஏற்றுக்கொண்டாங்க. சில நேரங்களில் வயசாக கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். ஆனால் அவங்க ஆரம்ப காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டியது தான் அவங்களுடைய வேலை. அத்தனை இழுத்து போட்டு நல்லா செய்வாங்க. ஆனால் ராத்திரிலாம் கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. நான் நினச்சி பார்ப்பேன், இது எப்படி முடியுது? ராக்காலத்தில் அவள் என்ன செய்கிறாங்க? ஆத்தும நேசரை அவளோடு தேடுவாங்க. இன்றைக்கி நம்மளை கூட சில பேர் இருக்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. சில பேருக்கு கிடினஸ் வந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க? இரவு நேரத்தில் ரொம்ப எழும்ப மாட்டாங்க. அதுக்கு ஏற்றது போல் தண்ணி குடிப்பாங்க. 6 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுவாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம எழுந்திருக்கக்கூடாது, ஒரு வேளை கிடினஸ் வந்துட்டால் என்ன செய்ய முடியும் என்கிறவங்க அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் நம்ம பார்க்குறோம், படுக்கையிலே நான் உம்மை தேடினேன், ஆத்தும நேசரை தேடினேன், அவரை தேடியும் நான் காணவில்லை. எவ்வளவு தான் நம்மளை சூழ ஆட்கள் இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒருத்தருக்கு ஒரு சத்துரு போராட்டம் வந்துச்சுன்னா சில இடங்களில் இருளின் கிரிகள் ஒரு மனுஷனை அழுத்தும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு சொன்னால் தான் தெரியும். அப்போது ஒருத்தரும் தனித்தனியே சந்திக்க வேண்டிய ராக்காலம் உண்டு. அந்த ராக்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆத்தும நேசரை தேடுகிறோமா? ஆத்தும நேசர் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். நிறைய வாலி பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆத்துமாவுக்கு ரொம்ப பிரியமான நேசர் அப்படி சொல்லுவாங்க. அது எவ்வளோ நாளைக்கு அதை யோசித்து பார்த்தோம்னா நம்ம பார்க்குறோம்ல, அநேகருடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமானதாய் முடிவடைகிறது. ஆத்தும நேசரை தேடினேன். சில பேர் பார்த்தீங்கன்னா தலையணை கடியில் தங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோ வச்சுப்பாங்க. அந்த நாட்களில் ஃபோட்டோ இப்போ தான் மொபைல் இருக்கிற, யாரை வேணால் எப்போ வேணால் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி வைத்துக்கொள்வாங்க. அந்த முகத்தில் முழிச்சாதான் அவங்களுக்கு அந்த நாள் நல்லா இருக்குமா, சீரும் சிறப்பமாக. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆத்தும நேசரை தேடினேன். அதிகாலையில் ஜெபம் பண்ணுறதுக்காக ராத்திரியே தாவீது தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு எப்பொழுது விடியும் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வாஞ்ச. இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால்
அவரோடு கூட இந்த பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் அது முக்கியமாக பெண்களுக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்குது, எப்போ விடியுமோ எங்களுடைய இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும், அவருடைய சரீரத்துக்கு நாங்கள் பரிமள தைலங்களை ஊற்ற வேண்டும் அந்த ஆசையோடு இருக்கிறாங்க. முந்தின நாளே எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு அவளோடு உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த அதிகாலை பொழுதுக்காக என்று நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்திரீ ராக்காலத்திலே தேவனை தேடி 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 காணவில்லை. அதிகாலையில் அப்பா நாம் என்ன செய்கிறோம், வெளியே வரலாம், சிலரை பார்க்கலாம், கேட்கலாம், அப்படி தான் சிலருடைய வாழ்க்கை. அதிகாலையில் யாருடையாவது கொஞ்சம் பேசலாமா, ராக்காலத்தை பெரிய ஒரு கஷ்டத்து நடுவில் கடந்து வந்துட்டேன், ராக்காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ பகல் காலம், சரி ஒருத்தர்னா ஒருத்தர் கிடைப்பாங்க, நம்முடைய ஷேர் பண்ணிக்கலாம் பாரங்களை, வேதனைகளை, இல்லை கஷ்டங்களை, இரவு நேரத்தில் சந்தித்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கலாம் என்று நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குறோம், தெருவிலே போய் நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை கண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க காணவில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நான் உள்ளா போய் இன்னும் ஆழத்திலே போய் இன்னும் அநேக வீதிகளில் அலைந்து திரிந்து கண்டேன், அவரை எடுத்து கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்து என் அருகிலே வைத்து கொள்ளுவேன், அவர் என்னை விட்டு போய்விடாதபடி. இப்போ இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா யோசித்து பாருங்கள். ஆத்தும நேசரை தேடுகிறோமா, கண்டடைகிறோமா, அவரை பற்றி கொள்ளுகிறோமா, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத வெறுமையை பார்த்துட்டோம், இன்னைக்காவது அவரை தீவிரமாய் தேடுகிறோமா யோசித்து பாருங்கள். சங்கீதம் 16:7 சொல்லுகிறது, நான் ராக்காலத்தில் என்ன செய்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை உண்டாகிறது, அந்த ஆலோசனைக்காக காத்திருக்கிறேன். எல்லாருடைய மனசுலேயும் நிறைய சிந்தனைகள் வரும், ஆனால் நீதிமான் நல்ல சிந்தனையை முண்டு எடுக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, என் இருதயம் என்ன சொல்லுதோ அதான் என் வாழ்க்கை, அது எல்லாமே வாழ்க்கையை மாறாது. இருதயத்தில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதனால தான் ஆண்டவர் இருதயத்தை கேட்டார். இது இருதயத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது, திருக்குள்ளது கேடுள்ளது, இப்படி மாறுபாடு உள்ள இந்த இருதயம். இந்த இருதயத்தில் நல்லதும் இருக்கும், நல்ல இருதயம் இருக்கும், குப்பை தொட்டியான ஒரு இருதயமும் இருக்கும். நல்ல பொக்கிஷமாக இருதயம் இருக்கும், இல்லை கெட்ட காரியங்களை அடக்கின ஒரு ஸ்தலமாக நம்ம இருதயம் இருக்க முடியும். அதனால் தான் நல்ல பொக்கிஷத்தை திறந்து, இல்லை ஆகாத பொக்கிஷத்தை திறந்து ஆகாத தூக்கி தூக்கி போடுவாங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், ராக்காலத்திலே நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரே உம்மை நினைக்கிறேன். ராக்காலத்திலே நான் பாடல் பாடுகிறேன். நான் பரதேசியாக நான் தங்கும்போது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறேன், என் வாழ்க்கைக்கேற்ற சத்தியத்தெல்லாம் நான் பிடித்து கொள்ளுகிறேன். இல்லை நாம் பார்க்குறோம், சங்கீதம் 16 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியுங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவருடைய மெல்லிய சத்தம், அந்த ஜென்டில் வாய்ஸு நான் ராக்காலங்களிலே கேட்கிறேன். பகல் முழுவதும் நம்மளை ப்ரெஷர் படுத்துகிற வார்த்தைகள், மனம் பதறச் செய்கிற வார்த்தைகள். ஆனால் ராக்காலம் வரும்போது மெல்லிய அமர்ந்த சத்தம், அதில் நேசரின் சத்தம் மட்டும் நமக்கு நல்லா கேட்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் ராக்காலத்தில் கூட என் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும். என் இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும், என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இன்றைக்கி ராக்காலங்களிலே, அந்த ராக்காலம்தான் நமக்கு நிறைய லெசன்ஸை சொல்லித்தரும், நிறைய அனுபவங்களை நமக்குள்ளே சொல்லிக் கொடுக்கும். என் சத்துருவே, என்னை குறித்து என்ன செய்யாதே, சந்தோஷப்படாதே, நான் இன்றைக்கி இருளில் தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் வெளிச்சத்திற்கு வருவேன். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, நான் இருட்டிலே இருந்துட மாட்டேன், இருட்டிலே மடிஞ்சு போயிட மாட்டேன், நான் வெளிச்சத்தில் வருவேன். இன்னும் கேட்டால் நான் இப்பொழுதே வெளிச்சத்தில் தான் இருக்கிறேன். பரலோகத்தில் ராக்காலம் இல்லையே, அங்கே விளக்கு வேண்டியதே இல்லை. பிதாவாகிய தேவனை எப்படி இருப்பாரா, அவரே மகிமையாக இருப்பார். அப்போ அங்கே ராக்காலத்துக்கு போடுறதுக்கு டியூப் லைட்டோ இல்லை பெரிய பெரிய விளக்குகளோ தேவையில்லை, சந்திரன் நட்சத்திரங்கள் தேவை கிடையாது. அப்போ நான் கீழே விழுந்தாலும் என் சத்துருவே, நான் மறுபடியும் என்ன செய்வேன், நான் எழுந்திருப்பேன். நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி எனக்கு எதிராக என்ன செய்யாதே, நீ மேன்மை பாராட்டாதே, மறுபடியும் எழுந்திருப்பேன்.
அப்போ இந்த ராக்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ராக்காலத்தில் ஆலோசனை தருகிற கர்த்தரின் சத்தத்தை கேட்குறோமா? ராக்காலத்தில் பவுலையும் சீலாவையும் போல சூழ்நிலைகளை மறந்து வழக்கமாக செய்து வருகிற துதியை செலுத்துகிறோமா? அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். இரவு நேரம் வதைக்க வருதா? இரவு நேரம் பாவத்தின் மீது ஒரு இன்பத்தை, ஒரு அட்ராக்ஷனை, ஒரு கவர்ச்சியை கொண்டு வரக்கூடியதா நம்முடைய இரவு நேரங்கள் இருக்குதா? இல்லை இரவு நேரத்தில் தேவனோடு சம்பாஷிக்கின்ற அனுபவங்கள் இருக்குதா? இரவு நேரங்களிலே தேவனை தேடுகிறோமா? அந்த வாஞ்சையால் பகல் பொழுதுலேயும் கர்த்தரை தேடுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்கணும். ராக்காலத்தில் நாம் எந்த பாடல் பாடுறோமோ மறக்கவே மாட்டோம். அநேக கடினமான பாதைகள் வழியாக போகும்போது தேவன் சில பாடல்களை கர்த்தருடைய பிள்ளைகளை எழுதும்படி வைக்கிறார். அது என்றைக்குமே என்ன செய்யாது, அவங்க உள்ளத்துலேருந்து போகவே போகாது. அப்படித்தான் இன்றைக்கும் ராக்காலங்களிலே, இரவு நேரங்கள் இல்லை ராக்காலங்கள் இல்லைன்னா கஷ்ட காலங்கள் நினைக்கப்படுவதற்கு அது ஒரு பிரயோஜனமற்ற காலங்கள் நம்ம நினைப்போம். அது கற்றுக் கொடுக்குற காரியம் இருக்குதுல்ல, அது மிகவும் மிகவும் அற்புதமானது. யோசேப்பின் இருண்ட காலங்கள், மோசேயின் இருண்ட காலங்கள், தாவீதின் இருண்ட காலங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிறைச்சாலையின் இருண்ட காலங்கள், எவ்வளவோ அனுபவத்தை கற்றுக் கொடுத்து எத்தனையோ சபைகளை சிறப்படுத்தி அருமையாய் அவரை வாழ வைத்தது. இன்னைக்கு கூட உங்களுடைய என்னுடைய இருண்ட காலத்தை நினைத்து நாம் கலங்கி கொண்டே இருந்தோமானா நாம் சாத்தானை ஜெயிக்க முடியாது. இரவிலும் என் வெளிச்சம் இருக்கிறது, என் ஆண்டவர் இருக்கிறார், வலது பார்சத்தில் இருக்கிறார். என்னை சுற்றிலும் இருள் இருந்தாலும் நான் நடுவிலே வெளிச்சமாக இருக்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் பார்த்தீங்கன்னா ஒரு மகள் ஒரு சில காரியத்தை செய்கிறதுக்காக ஒரு வெளியே போகிறாங்க. அந்த வெளியே போனால் அந்த இடம் எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த இருட்டுக்குள்ளேயும் அந்த மகள் என்ன செய்கிறாங்க, அந்த மகள் என்ன சொல்கிறாங்க, எப்படி நிற்கிறாங்கன்னா அவங்கள சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்குது. என்ன கலர் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணியிருக்காங்க கூட தெரியுது. அவங்க கையில் இருக்க அந்த துணி, அந்த துவைச்சி புழிஞ்ச அந்த துணி, அதை காய போட்டதுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அதனுடைய கலரு எல்லாமே தெரியுது. அப்போ அங்கே சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்குது. ஆனால் மற்ற இடமெல்லாம் இருள் இருக்குது. அப்போது இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கூட ஒருவேளை நம்ம விரும்பாத இரவு கடந்து தான் ஆகணும்னு நம்ம போயிட்டோமா, நம்மை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தை தேவன் கொடுக்குறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்னிமயமாக இருந்து அந்த நடுவிலே நான் என்ன செய்வேன்? மகிமையாக இருப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பகல் பொழுது உண்டு. எப்படி அந்த குருடனுக்கு ஒரு பகல் காலம் இருந்தது, இருட்டு காலம், பிச்சை எடுக்கிற ஒரு தொழில், கண்கள் இழந்த நிலைமை, நிந்தனைகள், அவமானம், அது அந்த மகனுடைய இருண்ட காலம். ஆனால் ஒளி வீசுகிற ஒரு காலங்கள் இருந்தது. இயேசுவின் மூலமாக அது கிடைத்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? விளக்கேற்றி வைக்கிறவரே ஆண்டவர் தான். விளக்கே அவர் தான். விளக்கை ஏற்றணும்னு இல்லை, பரலோகத்தில் விளக்கை ஏற்ற அவசியம் இல்லை. லைட்டு போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்னு அதே கிடையவே கிடையாது. கர்த்தரே நித்திய வெளிச்சம் அவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி அந்த மகிமையான ராஜ்யத்தில் போய் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க வெளிச்சம், லைட்டெல்லாம் பிரமாதமாக போட்டு வைப்பாங்க. எந்த இரவுலையும் நம்ம போக முடியும். ஆனால் நம்ம தேசத்தில் சில பகுதிகள்லாம் இருண்ட இடமும் காணப்படுது. அங்கெல்லாம் அவ்வளவு பிரகாசம். இதுவே எத்தனை பிரகாசமாக இருக்குமானா இதை விட எத்தனை பிரகாசம், எத்தனையோ கோடி 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 மடங்கு பிரகாசமான பரலோக ராஜ்யம். அங்கே போகிறோம். அங்கே போய் அப்படி பிரகாசம் நிறைந்தவருடைய முகத்தை பார்க்க போகிறோம். பிதாவின் மகிமையை பார்க்க போகிறோம். நம்முடைய வாசஸ்தலமெல்லாம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு. வெள்ளி, பொண்ணு, வைரம், வைடூரியம், மரகதம், என்னென்னமோ போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம எவ்வளோத்தை இந்த உலகத்தில் பார்த்துருக்கோமோ தெரியாது. ஆனால் அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒளி மயமான தேசத்துக்குள்ளே போவதற்கு ஒருவேளை உங்களுடைய பாதை இடுக்கமாக இருந்துச்சுன்னா சோர்ந்து போகாதீங்க. என்றைக்குமே அந்த இடுக்கத்தில் தான் இல்லை. விசாலத்தை கொடுப்பார், இளைப்பாறுதலை கொடுப்பார். மறுபடியும் ஒருவேளை வேறு விதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இடைப்படக்கூடும். ஆனால் அதை குறித்து கவலைப்படாத படிக்க என்றென்றும் மாறாத நேசர் உங்களோட என்னோடு இருக்கிறார்.
அதை நினைத்து பார்த்து மனதை தேர்ச்சி கொண்டு நமது வாழ்க்கையின் இருண்ட கண்டங்களைப் போல இருண்ட வாழ்க்கையின் பகுதிகளை தேவனுடைய துணையோடு நாம் ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாதையெல்லாம் இருட்டாய் இருந்தாலும், வாழ்வே இருட்டாய் இருந்தாலும், ஆண்டவரே எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்தாலும், இப்போ நான் எங்கே இருக்கிறேன் என்பது அவர்கள் அறிய முடியாத ஒரு ஆழத்தில் இருள் நிறைந்ததாக காணப்பட்டாலும், நாளைய தினம் என்று ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் உண்டா என்கிற நிலைமை காணப்பட்டாலும், உம்முடைய ஆண்டவரே நீதியின் சூரியனாக என் ஆண்டவர் இயேசுவின் கிரணங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மீது படவும் அந்த ஒளி பிரகாசத்தினால் அவருடைய வாழ்க்கையினுடைய இருள் நீங்கி போகவும் ஜெபிக்கிறப்பா. உடைய பிள்ளைகளை உடைய மார்போடு அணைத்து முத்தமிடுவீராக. இதை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவீராக. ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பிடித்து கொள்வோம். அவரை போல நம்மோடு இருக்கத்தக்க, வாழ்க்கையெல்லாம் வரத்தக்க ஒரு துணை இல்லவே இல்லை. ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே, ராக்காலம் ராக்காலம் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் உடைய மெல்லிய சத்தம் கேட்கட்டும். உமது ஆலோசனைகள் வெளிப்படட்டும். தொடர்ந்து உமது கிருபையினால் அவர்களுக்கு அதிசயிக்கத்தக்க வாசல்களை திறந்து கொடுத்து, இரவிலே வடிக்கிற அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து, அதை வாட்டி வதைக்கிற பிரச்சனைகள், பயங்கள், வியாதியினுடைய மும்முரங்கள் எல்லாவற்றையும் அதம் பண்ணி போட்டு, பிள்ளைகள் ஆண்டவரே உமது கிரியைகள் என்னிடத்தில் வெளிப்படும் பொருட்டாகவே நான் இந்த பாதைகளை கடந்தேன் என்று சொல்லி மகிமையாய் உம்மை ஆர்ப்பரிக்க, உமக்கு மகிமை செலுத்த, உமக்கு துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்த ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகங்கள் பாராட்டும், ஆசீர்வதியும். பஞ்சங்களுக்கும் பசிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பாழாக்கும் அருவறுப்புகளுக்கும் தீமையான காரியங்களுக்கும் அண்டை நாசம் மோசங்களுக்கும் ஒவ்வொருவரையும் விலக்கி காப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜீவன் உள்ளவட்டும் உடைய கிருபை உண்டு, உடைய நன்மை உண்டு. உலகத்தின் முடிவு பரைந்தம் உமது துணை எங்களுக்கு உண்டு. உமது துணையோடு நாங்கள் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.